இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் போன இடமெல்லாம் ஜனக்கூட்டம் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டாங்க. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மெய் துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இப்படி வல்லமையுள்ள சத்தத்தை எங்கள் மத்தியிலே துணிக்க பண்ணுவீராக. அடியேனை உம்முடைய கரத்திலே தருகின்றேன். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்திலே பிரீதியாய் பிரியமாய் இருக்கட்டும். என்னோடும் எங்களோடும் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உடையவராய் இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில் முன்னுரையாக சில காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த மாதம் கர்த்தர் ஒரு அருமையான ஒரு மேன்மையான ஒரு வாக்குத்தத்தத்தை சபைக்கு அவர் அருளி இருக்கின்றார். ஏசாயா 44வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் நடுப்பகுதியில், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கின்றோம், எந்த இடத்துலேருந்தும் எந்த திசையிலேருந்தும் யாரிடத்துலேருந்தும் நமக்கு ஜெயம் வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், ஜெயத்தை நமக்கு தருகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. செய்கிறவர் மாத்திரமல்ல, செய்து முடிகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை என்ன செய்கிறவர், பரப்பினவர் என்று சொல்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே மனிதரால் கூடாதது, நம்மால் முடியாததை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை அப்படியே நாம் விசுவாசிக்கணும். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே ஆவதாக, அப்படியே நடக்கும் என்றும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக அவர் இருக்கின்றார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கூட இல்லை. என்ன காரியம்? நம்ம சாதாரண காரியம் இல்லை. மனிதன் சாதாரணத்தை செய்வான், ஆனால் கர்த்தர் செய்கின்ற காரியம் அதிசயமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பார்க்கின்றோம், நீங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவருடைய கிரியையை இந்த மாதம் எந்த சக்தியாலும் எந்த மனிதராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களில் எப்படி ஆதியிலே உண்டாக்கின ஆதி பெற்றோர், அதில் பார்க்கின்றோம், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மீறி பாவம் செய்தார்கள், கீழ்ப்படியாமையின் பாவம். ஒருத்தர் கை நீட்டினாங்க. ஹல்லேலூயா. சர்ப்பம் என்ன, ஸ்திரீ என்ன செஞ்சாங்க? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இவர் சொல்றார், நீர் எனக்கு தந்த. ஹல்லேலூயா. இது கை நீட்டுகின்ற காரியம். இந்த மாதத்தில் நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்புவோம். யாராலும் நமக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதத்தை, நன்மையை தடுத்து விட முடியாது. ஏனென்றால் நமக்காக கிரியை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்லிட்டாரு, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லியிருக்கின்றார். ஹல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். ஏசாயா 43வது அதிகாரத்தில் நீங்கள் 13வது வசனத்தின் கடைசி பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்ல, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்கிறது போல தமிழில் ஒரு வார்த்தை, எந்த கொம்பனாலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. கர்த்தர் செய்கிறதை தடுப்பவன். நம்ம யாரையும் கை நீட்ட வேண்டாம். எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஸோ அண்ட் ஸோ இந்த மனிதர் அல்லது இந்த மனுஷி அல்லது என் குடும்பத்தில் இருக்கிற இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, தடுத்துட்டாங்கன்னு சொல்ல வேண்டாம். நீங்கள் அப்படி சொல்வீர்கள். ஆனால்
கர்த்தருடைய வல்லமையே நீங்க குறுக்கி நீங்க சொல்றீங்க. அல்லேலூயா. நீங்க அறிக்கை பண்ணுங்க, என் தேவன் எனக்காக செய்கிறதை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. இங்க பார்க்கின்றோம், நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று. அதனால தான் யோபு சொல்லிக்கிறார், ரொம்ப அருமையாய் சொல்லி நமக்கு நன்கு தெரிந்ததான விரும்புகின்றதான ஒரு வசனம் 42வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அடுத்து நீ செய்ய நினைத்தது. எத்தனை பேர் அந்த அறிவு, வேத அறிவு, ஆண்டவரை குறித்து அறிஞ்சிருக்கிறீங்க? என் ஆண்டவர் எனக்காக செய்ய நினைத்தது தடைபடாது என்று நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லு, நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? அல்லேலூயா. என்னது? உங்களுக்காக கர்த்தர் செய்ய நினைத்தது என்னது? தடைபடாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எதையெல்லாம் செய்வார்? அல்லேலூயா. எதையெல்லாம் செய்வார்? எல்லாவற்றையும் செய்வார். முதல் நான் சொல்கிறேன், நாம் தெரிந்து கொள்வதை கர்த்தர் செய்வார். என்னது? ரொம்ப முக்கியம், தெரிந்தெடுத்தல். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெரிந்தெடுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம என்ன, நீங்கள் எதை கொடுத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, அல்லேலூயா அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் ஏதாவது கொடுத்தா, என்ன ஆண்டவரே இதை கொடுத்துருக்கிறீங்கன்னு. தெரிந்தெடுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், உபாகமத்தில் 30வது அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனத்தை எடுத்து கொஞ்சம் சீக்கிரமாய் வாசிப்போம். உபாகமம் 30, 15, 16. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளை கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். இங்கு பார்க்கின்றோம் இந்த வசனத்தில், இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். ஒரு தட்டில் இப்போ நான் ஃபாரின்லாம் செய்திகள் வந்து சில மேக்சிமம் ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் அப்படி இல்லை. இப்போ ஒரு தட்டில் சில வகையான சாக்லேட்ஸ் நான் வச்சேன்னா, ஒரு பிள்ளையை கூப்பிட்டு உனக்கு எடுத்துக்கன்னா அது என்ன செய்யும், அப்படியே பார்த்துட்டு தனக்கு எது பிடிக்குதோ எது அட்ராக்டிவாக இருக்கோ அதை என்ன செய்யும். இது தெரிந்தெடுத்தல். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னத்தை நமக்கு முன்பாக வைக்கிறாராம்? ஜீவனையும் நன்மையையும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்பாக நானே எல்லாவற்றையும் செய்கிற தேவன் தான். இன்றைக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் நல்ல கவனிங்க. சில கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்கள் தெரிந்தெடுத்தல் ரொம்ப முக்கியம். உங்கள் வாயினால அவிசுவாசமான அறிக்கை பண்ணாதீங்க. நேற்றைய தினத்திலையும் கர்த்தருடைய ஆவியானவர் உபவாச ஜபத்தில் ஜபம் பண்ணோம் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக. அல்லேலூயா. இங்கேயும் பார்க்கின்றோம், என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே நான் என்ன செய்தேன். இப்போ நான் கேட்குறேன், உங்க தெரிந்தெடுத்தல் என்ன? ஆண்டவர் கேட்டாரு. அல்லேலூயா. சொல்ல நம்மளுக்கு தயக்கமாக இருக்குல்ல. போதும் கர்த்தாவேயா. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கின்றோம் தேவனுடைய பிள்ளைகளே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை என்ன செய்வார்கள்? அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், நான் நீடித்து வாழ்வேன்? அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நான் என் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நான் என்ன செய்வேன்? அப்படின்னா நீங்க எந்த ஸ்டேஜ் வரணும்? தாத்தா பாட்டி, ஒருவேளை தாத்தா பாட்டி ஆனவங்க அவ்வளவுதானா அப்படி நினைக்க வேண்டாம். நீடித்த நாட்களினால் உங்களை திருப்தி ஆக்குகின்ற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகின்றேன், நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கின்ற தேவன் தான். ஆனால் நீங்க தேவ சமூகத்தில் தேவனிடத்துல மனம் பதறி என்ன செய்யக்கூடாது? காரியங்களை சொல்லாதீங்க. அல்லேலூயா. உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களை குறித்து ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறாரு. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை குறித்து பார்க்கிறோம், தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவு செய்த பின்பு, முடித்த பின்பு என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப பார்க்கின்ற ஆண்டவர் நாம் தெரிந்து கொள்ளுகிறதை என்ன செய்கிறவர்?
செய்கிறவர். சத்தமா சொல்லுங்களேன். நாம அவ தெரிந்து கொள்ளுதல் எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பார்க்கின்றோம். எடுத்துக்காட்டாக நீங்க சொல்லணும்னா, கடந்த நாட்களில் பார்த்தோம், கடந்த மாதத்தில் தியானிச்சோம் மாமியார் மருமகளை குறித்து. யாரை குறித்து? மாமியார் மருமகளை குறித்து இருக்கு, மாமனார் மருமகனை குறித்து இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா, அதுவும் இருக்கு. ஹல்லேலூயா. மோசே, அது மாத்திரமில்லை, எத்திரோவை குறித்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வேதத்தில் எல்லாத்துக்கும் சம்பவங்கள் இருக்கின்றது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பார்க்கின்றோம், இங்க நகோமி சொல்றாங்க, ஒரு தெரிந்து கொள்ளுதலை முன்னாடி வைக்கிறாங்க. 2 மருமகளுக்கு கூப்பிடுறாங்க. எப்பா, நிறைவுள்ளவளா நான் வந்தேன். இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? இப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு. இனி என்னுடைய வாழ்க்கையில நன்மை என்பது ஒன்று நடக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க உங்க தாய் வீட்டுக்கு போயிருங்க. ஹல்லேலூயா. அப்படித்தானே இருக்கு வேதத்துல. ஒரு மாதிரி பாக்குறீங்களே. ஹல்லேலூயா. உடனே ஒரு பால், என்ன அருமையான அத்தை. ஹல்லேலூயா. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு, இதுதான் தெரிந்தெடுத்தல். என்னது? யாருடைய தெரிந்தெடுத்தல்? ஒரு பாலுடைய தெரிந்தெடுத்தல். ஆனா ரூத்துடைய தெரிந்தெடுத்தல், நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய சொன்ன என்னுடைய தேவனும். ஹல்லேலூயா. நீ எங்க இருக்கிறியோ நான் அங்கே இருப்பேன், நீர் எங்க மறிக்கிறீரோ அதே இடத்துல நானும் மறிப்பேன். இது என்னது? வித்தியாசமான தெரிந்தெடுத்தல், உறுதியான தெரிந்தெடுத்தல். ஹல்லேலூயா. அந்த தெரிந்தெடுத்தல் என்ன ஆச்சு தெரியுமா? இயேசு கிறிஸ்து ரூத்தின் சந்ததியில் பிறக்கும்படியாய். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் தான். ஆனால் நம்ம தெரிந்தெடுத்தல் ரொம்ப முக்கியம். சில கர்த்தருடைய பிள்ளைகள் என்னிடத்தில் வருவாங்க, பாஸ்டர், என்னுடைய வேலை காரியமாக நான் பல இடங்களில் முயற்சி செஞ்சேன். அட் எ டைம், ஒரே நேரத்தில் எனக்கு 2 இடத்துல இருந்து என்ன வந்திருக்கு? காலிங் லெட்டர் வந்திருக்கு, அழைப்பு கடிதம் வந்திருக்கு. நான் என்ன செய்யறது? நான் சொல்லுவேன், தேவ சமூகத்தில் நல்லா ஜெபம் பண்ணுங்க. அவசரப்பட்டு என்ன செய்யாதீங்க, முடிவெடுக்க வேணாம், மாம்சத்தில் முடிவெடுக்க வேணாம். தேவ சமூகத்தில் நீங்க வாங்க, கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பார்க்கின்றோம், நாம் தெரிந்து கொள்வதை கர்த்தர் என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? செய்கிறவராய் இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய காரியமாக இருந்தாலும் சரி, தொழில் காரியமாக இருந்தாலும் சரி, ஏன் ஊழிய காரியமாக இருந்தாலும் சரி, தெரிந்தெடுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அப்ப பார்க்கணும், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், முதலாவது நாம் தெரிந்து கொள்கிறதை அவர் என்ன செய்ய போறாரு? சொல்லுங்களே. செய்ய போறார். இந்த மாதத்துல நல்ல பெஸ்டான காரியத்தை தெரிந்தெடுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனால செய்ய முடியாதது இல்லை, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நல்ல பெஸ்ட்டை என்ன செய்யுங்க? தெரிந்தெடுங்க. ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கின்றோம், 2வது காரியத்தில் நாம் சொன்னபடியே செய்கிற கர்த்தர். என்னது? நல்லா புரிஞ்சுக்க. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறாரு. நாம் தெரிந்து கொள்வதை செய்கிறார். அடுத்து நாம் சொன்னபடி அவர் செய்கின்ற தேவனாக அவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்னா, நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், 2 நாளாகமத்தில் 14வது அதிகாரத்தில் ஆசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 11 மற்றும் 12வது வசனத்தை வாசிங்க. 2. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவர்களுக்காகிலும் உதவி செய்கிறது உனக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். போதும். இப்போ சொன்னாரா இல்லையா கர்த்தரிடத்துல? யாரு? ஆசா தன்னுடைய நிலைமையை, தனக்கு இருக்கின்றதான சூழ்நிலையை அப்படியே ஆண்டவருக்கு தெரிவிக்கின்றார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு நீங்க துணை நில்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கூட்டத்திற்கு எதிராக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீங்க எங்க தேவன், மனுஷன் உண்மை என்ன செய்யக்கூடாது. 12வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். இப்ப பார்க்கின்றோம், ஆசா கர்த்தரிடத்துல என்ன சொன்னாரோ சொன்னதை செஞ்சாரா இல்லையா? ஆண்டவர் நாம் தெரிந்து கொள்வதை செய்கின்ற தேவன். அடுத்து நாம் சொன்னதை என்ன செய்கின்ற தேவன்? செய்கின்ற தேவன். ஹல்லேலூயா. நாம் சொன்னதை
அவர் செய்கின்ற தேவன். அல்லேலூயா. அடுத்து நானே எல்லாவற்றையும் செய்கின்ற தேவன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நம்மிடத்துல என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்வார். இந்த மாதத்துல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களிடத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களோடு கூட பேசியிருக்கிறாரா? உன்னை இப்படியாய் நான் வழி நடத்த போகிறேன், இப்படி நான் சந்திக்க போகிறேன், இப்படி உன் தேவைகளை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? அல்லேலூயா. அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கின்ற தேவன். நீங்கள் எசேக்கியேல்ல 36வது அதிகாரம் 36வது வசனத்தின் பின்பகுதியை வாசிங்க. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 36வது வசனத்தின் பின்பகுதி. இங்கே பார்க்கின்ற கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை என்ன செய்வேன்? செய்வேன். என்ன சொல்றாரோ கர்த்தர் அதை செய்வார். விசுவாசிங்க. அல்லேலூயா. இந்த புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசித்துக்கிறான தேவனுடைய பிள்ளைய, கர்த்தர் சொன்ன வார்த்தை கட்டாயம் நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நல்லா கவனிங்க, ஒருவேளை நீங்கள் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தாலும், நல்லா புரிஞ்சுக்கங்க, சும்மா ஒன்றும் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்ற பட்டத்தை அந்த பெயரை எடுக்கலை. ஆபிரகாமுடைய சூழ்நிலை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்க. வயது முதிர்ந்த வயது, சாராளுடைய கற்பம் என்ன செஞ்சிருச்சு? செத்து போயிடுச்சு. இனி அவர்கள் மூலமாய் என்ன இல்லை? மெடிக்கல் சயின்ஸ் படி, அல்லேலூயா, மருத்துவ அறிவியலின் படி என்ன இருக்காது? குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. சாரால் போய் வெளியில் போய் எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு குழந்தையை தருவார்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க? கேட்ட ஜனம் நேரடியாக சிரிக்கலைனாலும் என்னது நம்முட்டு சிரிப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி சிரிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. யாரும் சிரிச்சாங்க? சாராலும் சிரிச்சாங்க ஆரம்பத்தில். அல்லேலூயா. இனி எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா? எனக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா? அல்லேலூயா. ஆனால் ரோமர்கள் நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் பின்னான வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, அவன் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்ன சொல்லுங்க? நம்புகிறதற்கு சொல்லுங்க. இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என் தொழில் காரியங்களில் நடக்கும் என்று என்னால் நம்ப முடியல ஆண்டவரே நீங்கள் சொன்னதை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்? நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அல்லேலூயா. நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? சொல்லிட்டீங்க. இஸ்மவேல் தான் எனக்கு இனிமேல் சுதந்திரவாளின்னு ஆபிரகாம் சொன்னபோது கர்த்தர் என்ன சொன்னார்? இவன் அல்ல. அல்லேலூயா. சொன்னாரா இல்லையா? இவன் அல்ல சுதந்திரவாளி. கர்த்தர் சொன்னதை அவர் செய்து முடித்தார். ஒருவேளை காலதாமதமாகலாம். நம்ம பெரிய செய்கிற ஒரு தவறு என்ன தெரியுமா? நம்ம நேரத்தில் நம்ம விருப்பப்படி நடக்கணும்னு விரும்புகிறோம். கர்த்தருடைய வேலையில் கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய வழியின்படி நடக்கணும்னு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இங்கே பார்க்கின்ற 3வதாக, அவர் என்ன சொன்னாரோ சொன்னதை செய்கிற தேவன். இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படியாய் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவரை குறித்து அருமையாய் சொல்லப்பட்டிருக்கின்றது. எடுத்து வாசிங்கள். 1 ராஜாக்கள்ல 8வது அதிகாரம் 15 மற்றும் 24வது வசனம். அல்லேலூயா. முதல் 15 வாசிங்க. 8:15. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் என்ன செய்வார்? 24 வசனம் வாசிங்க. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளீர். அதை தம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடியே உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இப்ப புரிஞ்சுக்கங்க.
அவர் வாக்கினால் சொன்னதை எதனால நிறைவேற்ற போறாரு? தம்முடைய கரத்தினாலே அவர் நிறைவேற்ற போறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய வல்லமையுள்ள மகிமையுள்ள மகத்துவமான கரத்தினால் அவர் என்ன செய்ய போறாரு? நிறைவேற்ற போகின்றார். அதனால நீங்க சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளை எதை பார்க்க வேண்டாம்? சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. மனிதர்களை பார்க்க வேண்டாம். கர்த்தர் மாறாதவர். அல்லேலூயா. அடுத்து நான்காவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் தான், அவர் தமது சித்தத்தின்படி செய்வார் இந்த மாதத்தில். அல்லேலூயா. நீங்கள் யோபு 23வது அதிகாரம் 13வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கலாமா? யோபு 23 13வது வசனத்தின் பின்பகுதி. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் என்ன செய்வார்? அல்லேலூயா. வேதத்தில் அந்த வசனத்தில் முதல்ல பார்க்கணும். அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிங்க? என்ன குறித்து ஒரு சித்தம் வச்சிருக்காரு, ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிற அன்றியும் அவருடைய அவருடைய என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சொல்லுங்களே. ஆனால் யாருக்கு கண்டிஷன் என்னன்னா, அன்பு கூறுறவங்களுக்கு தான். அல்லேலூயா. அவன் பார்க்கின்றோம் அவருடைய சித்தத்தின்படி செய்கிற தேவன். சங்கீதக்காரன் அருமையாய் சொல்லுகின்றார், கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார், வானத்திலும் பூமியிலும் தமக்கு சித்தமான எல்லாவற்றையும் யாவையும் அவர் என்ன செய்கின்றார்? செய்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பார்க்கின்றோம் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நியூ ட்ரெஸ் பிடிக்கும்? ரொம்ப நீங்க எல்லாத்தையும் வெறுத்துட்டீங்க. அல்லேலூயா. புதிய ஆடைகள். அல்லேலூயா. எல்லாருக்கும் பிடிக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு போட்ட நம்மளை அறியாமலே என்ன செஞ்சுக்கிறோம்? அடிக்கடி அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிறோம். அல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் சொன்னது போல சரண்யா மகளக அல்லேலூயா ஒரு கவுனை போட்டுட்டு அப்படியே அதுக்கு யார் சொல்லித்தர? ஒன்றும் யாரும் சொல்லித்தரல. அவங்க அம்மா நீ இப்போ நடக்கும்போது தூக்கிட்டு நடன்னு சொல்லி சரண்யா சொல்லியிருக்க மாட்டாப்புல. நான் விசுவாசிக்க அப்படி சொன்னியாப்பா இல்லை. ஆனால் கிளம்பி வரும்போது அந்த கவுனு கீழே பற்றக்கூடாதுன்னு இப்படி தூக்கிட்டு அப்படியே நடந்து போகிறது. அநேகருடைய கண்கள் அதை பார்த்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதையும் நான் கவனித்தேன். கர்த்தரை பார்க்குறீங்களோ இல்லையோ, யார் எப்படி வர்றீங்க அதை பார்க்கத்தான் செய்கிறீங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கின்றோம் நம்முடைய ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன காரியம்? இந்த மாதத்தில் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. என்ன காரியத்தை செய்ய போறாரு? புதிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசியுங்கள். நான் முடிக்க போறேன். ஏசாயா 43வது அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனத்தை வாசிக்கலாம். முந்தினதை குறித்து நினைக்காதீங்க, பூர்வமானதை சிந்திக்காதீங்க. நான் என்ன செய்ய போறேன்? தொடர்ந்து வாசிங்க. இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? ஆண்டவர் எப்படி செய்வாராம்னா, வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இயந்திரம் பார்த்தீங்களா, கண்டுபிடிப்பு கூகுளில் மேப் ஒன்று இருக்குது. கடந்த நாட்களில் நம்ம பாஸ்டர் அவங்களுடைய ஆர்டினேஷனுக்காக நாங்கள் குடும்பமாக போன போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூகுளில் இடத்த போட்டால் போய்கிட்டே இருக்கு. பயங்கரமான மலை, மேடு ஏறுது, தடார்னு ஏறுங்க, மலைகளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ரூட்டை விட்டுட்டோமோ, எதிர்த்தாப்புல ஒரு வண்டி வருது, நிறுத்தினாரு. இது ஓசூருக்கு போகிற ரூட்டு தானே? ஆமாம். கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு. ஏன்னா பயங்கரமான இடம், ஒரு ஆபத்துன்னா கூட யாரும் வந்து உதவி செய்ய முடியாத இடம். அடுத்து கேட்டேன், ரோடு இப்படி தான் இருக்குமா? இல்லை கொஞ்சம் தூரம் போனோன்னே நல்ல ரோடு வந்துடும் அப்படின்னாங்க. அதுக்கு பின்னாடி எங்கள் அண்ணன்ட்ட நான் அடுத்த நாள் பேசுகிறேன், நாங்கள் இந்த வழியாக வந்தோம்னு. டேய், ஏன்டா அந்த ரூட்டில் வந்தேன்? அது நக்சலைட்டுகள் இருக்கிற ஏரியா.
நேரமும் AK-47 நாங்கள் அந்த பக்கம் போவோம் வருவோம். அங்கே நாளில் நாங்கள் ட்ரைனிங்கில் இருந்த நாட்களில் அப்போ தான் நினச்சேன், இயந்திரங்களை நம்பி போனாலும் நம்ம மாற்றணும். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே உள்ளது சொல்கிறீங்க. எப்படா தரைக்கு வருவோம் நினச்சோம். ஹல்லேலூயா. சரின்ட்டு நாங்கள் பஸ்ஸமா இறங்குது முடியுது அப்படின்னோம்னா அடுத்த மலை ஏறுது. ஹல்லேலூயா. பயங்கரமான இந்த திக் ஃபாரஸ்ட், அது ஒரு பயங்கரமான வனாந்தரம். நம்ம வீரப்பன் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஏரியா அஞ்சட்டி என்று சொல்லப்படுகின்றதான ஏரியா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்திரத்தை வழியையும் அவாந்திர வெளியிலே, அதுதாங்க புதிய காரியம். நம்ம எதிர்பாராததை நம்ம சொல்கிறாங்கள, நம்ம மண்டைக்கு விளங்காது, நம்ம சொல்லணும்னா நம்ம புத்திக்கு எட்டாததை கர்த்தர் இந்த மாதம் செய்ய போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானே எல்லாவற்றையும் செய்கிற தேவன். இன்னைக்கு வாசித்த சங்கீதம் 138 8வது வசனத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்காக. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா 57வது சங்கீதம் 2வது வசனம், எல்லாம் எனக்காக எல்லாம் செய்வார். நம்ம பாட்டு நல்லா பாடுறோம், கர்த்தர் எனக்காக யாவை செய்வார், இல்லை என்று சொல்ல. ஆனால் 57:2 எடுத்து வாசிங்க சீக்கிரம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் என்ன செய்வேன்? நல்ல வாக்குத்தத்தம் தான், அருமையான வாக்குத்தத்தம் தான், மேன்மையான வாக்குத்தத்தம் தான். உங்க முழங்கால்கள் முடங்கணும். பாஸ்டர் சொன்னீங்க நடக்கலைன்னா நாங்கள் அடுத்த கேள்வி கேட்பேன், நீங்கள் ஜெபம் பண்ணீங்களான்னு. ஹல்லேலூயா. அவரை நோக்கி என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் சங்கீதக்காரன் சொல்கிறேன், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் என்ன செய்வேன்? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கர்த்தர் என்ன செய்கின்றார்? ஆகாரம் கொடுக்கிறார். சகல பிராணிகளின் வாஞ்சைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? திருப்தியாக்குகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்க்கின்றோம், வாசிக்க வேண்டாம். யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த மாத முடிவில் நானும் நீங்களும் என்ன சொல்லணும் தெரியுமா? ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க, நாம் ஜெபம் பண்ண போகிறோம். மார்க் 7:37 எடுத்து வாசிங்க. மார்க் 7:37 சீக்கிரம். ஹல்லேலூயா. முடிக்கணும்னாலும் எனக்கு முடிக்க மனசு வர மாட்டேங்குது. போதும். எல்லாவற்றையும் இந்த மாத வாக்கு என்னது? கர்த்தர் சொல்றார், நானே எல்லாவற்றையும் செய்வேன். நம்ம முடிக்கும்போது இந்த மாதத்தை எப்படி முடிக்கணும்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஒன்று புரிஞ்சுக்கங்க, நான் சொன்னதில்லை, நம்ம சொல்றதை செய்வார்னே, நம்ம விருப்பத்தை கேட்பார். சாலமோனிடத்தில் கேட்டார், நீ விரும்புகிறது என்ன? அதோட நான் முடிக்கிறேன். அவர் கேட்டார், இந்த ஏராளமான இந்த திரளான ஜனங்களை வழிநடத்த வேண்டிய விசேஷித்த கிருபை, எனக்கு ஞானம் வேணும், விவேகம் வேணும். ஹல்லேலூயா. கேட்டதையும் கொடுத்தாரு, கேட்காததையும் கொடுத்தாரு. இந்த மாதம் நம்ம கேட்கிறதையும் கொடுக்க போறாரு, கேட்காதவையும் நமக்கு தரப்போறாரு. எல்லாவற்றையும் எல்லாம் நம்ம கண்களை மூடிடலாம். ஹல்லேலூயா. 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 Thank you Jesus. ஹல்லேலூயா. இந்த மாதம் சபைக்கு நீங்க வாக்கு வரல இருக்கிறீங்க, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொன்னதின்படியே நீங்க செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதுக்காய் நன்றி சொல்லுகின்றோம். இந்த மாதம் நிறைவு செய்யும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று நாங்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. அந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இப்படி ஆலயத்தின் நன்மையினால திருப்தி ஆக்கி அனுப்புங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.